இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. இது சுட சுட சாதம் சூப்பராக ரைஸ் குக்கரில் ரெடியாக இருக்குது. இது கடலைப்பருப்பு கத்திரிக்காய் முருங்கைக்காய். இது சில பேர் கூட்டுன்றாங்க, நாங்கள்லாம் பொரியல்னு சொல்லுவோம். கார பொரியல், தேங்காய் போட்டால் தேங்காய் பொரியலும். இது கார பொரியல். கத்திரிக்காய் முருங்கைக்காய் கடலைப்பருப்பு போட்டு சோம்பு தாளித்து பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. இதுதான் இன்றைக்கி பொரியல், சைட் டிஷ்ஷு. இது இது கேரட்டு, குடமிளகா, வெறும் தக்காளி, கேரட்டு குடமிளகா தக்காளி போட்டு தால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. அருமையாக இருக்கும், டேஸ்டியாக. இதுக்கு புளியெல்லாம் போட மாட்டேன், வெறும் தக்காளி தான் புளி. அதே மாதிரி தூள் எல்லாமும் போட மாட்டேன், வெறும் தக்காளி, குடமிளகா, இது கேரட்டு போட்டுட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு வரமிளகா கடுகு சீரகெல்லாம் தாளித்து கொட்டிடுவோம். இதிலே கொஞ்சம் தேங்காய் வச்சு விட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். அருமையான கேரட் குடமிளகா தால் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ரசம் தயிர் இன்றைக்கி. அப்புறம் ஊறுகாயெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். இன்றைக்கி கிருத்திகைன்றதுனால இது கிருத்திகை சாப்பாடு, நான்வெஜ் கிடையாது, முட்டை கூட கிடையாது இன்றைக்கி. இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு. பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.